ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்கு அடை. இது எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்கு வந்து நல்லா கேரட் சீவுற மாதிரி நைஸாக சீவி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 4 வரமிளகாய், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நல்லா தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அடை மாதிரி கையாலே தட்டி விட்டு 2 பக்கெட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் வடை மாதிரி செய்வாங்க. வடை வந்து கொஞ்சம் ஆயிலாக இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து அடை மாதிரி செஞ்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சுட்டு எடுத்து சாப்பிட்டோன்னா நல்லாவே இருக்கும். இது வந்து மரவள்ளி கிழங்கு வந்து உடம்புக்கே ரொம்ப நல்லது. எல்லாருமே வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களோட ஆதரவை எனக்கு கொஞ்சம் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.